வாழை. திறக்க முடியாது முடியாது முடியாது, எங்கேயாவது போய் சாவு போ. டைரக்டர் மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் வெளியாகி இருக்க அவரோட ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த வாழை. பொதுவாக டைரக்டர் மாரி செல்வராஜ் அப்படின்னு சொன்னாலே அவர் ஜாதி அரசியலை மையமாக வச்சு தான் படம் எடுப்பார் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு கண்ணோட்டம் இருக்குது. ஆனால் அந்த கண்ணோட்டத்தை முழுசாக மாற்றி அமைக்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு பணக்கார முதலாளிக்கும் ஏழை கூலி தொழிலாளிக்கும் இடையில நடக்கிற பல உண்மையான நிகழ்வுகளை அந்த கூலி தொழிலாளிகளோட வாழ்க்கைய வழிகளோட எடுத்து சொல்ற படம் தான் இந்த வாழை. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான ஒரு அருமையான வாழ்வியல் ஸ்டோரியை படமா எடுத்ததுக்கு முதல்ல டைரக்டர் மாரி செல்வராஜுக்கு தான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா நான்லாம் ஒரு சென்டிமெண்டலான ஆளு. படம் பார்க்கும்போது அப்படியே என்னோட சைல்டுஹுட் மெமரிஸை கண்ணு முன்னாடி ஒரு தடவை கொண்டு வந்துட்டு போணுச்சு. அதுலயும் அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் என்னை அறியாமலேயே கண்ணில் தண்ணி வருது. அந்த அளவுக்கு இந்த படத்தோட பர்சனலா நான் கனெக்ட் ஆகி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோங்க. சரி, நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் திரும்பி பார்த்தா தியேட்டர்ல முக்கால்வாசி பேர் அப்படியே திகைச்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு இந்த படம். தியேட்டர்ல ஒரு 100 பேர் படம் பார்க்குறாங்க அப்படின்னா அதுல பாதி பேருக்கு மேல கண்ணு கலங்கி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தரமான செய்கையை மாரி செல்வராஜ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு சின்ன கிராமத்தில் ஸ்கூல் படிக்கிற சிவனேந்தன் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் எப்படா ஸ்கூல் லீவ் விடுவாங்க ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவனோட குடும்ப சூழ்நிலையால் அவன் லீவு நாளில் வாழைத்தார் தூக்குற வேலைக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயம். அவனும் சுத்தமாக பிடிக்காம அந்த வேலைக்கு போகிறான். அவனை மாதிரியே அவனோட ஃப்ரெண்டு சேகரும் வேண்டா வெறுப்பா வாழைத்தார் சுமக்க போகிறாங்க. அப்புறம் அந்த சிவனேந்தன் படிக்கிற ஸ்கூலில் இருக்க பூங்கொடி டீச்சர் மேலே அவனுக்கு ஏற்படுற க்ரஷ், அந்த டீச்சருக்காக அவன் பண்ணுற வேலைகள், சந்தோஷமாக போயிட்டு இருக்க அவனோட ஸ்கூல் லைஃப், அப்புறம் பிடிக்காத அந்த வாழைத்தார் சுமக்கிற வேலைக்கு வேண்டா வெறுப்பா அவனை போக வைக்கிற குடும்ப சூழ்நிலை, அப்படி அவன் அந்த வேலைக்கு போகிறப்ப அங்கே அவனுக்கு என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறது தான் படத்தோட மீதி கதையே. சரி, அவர் தான் இப்படி ஒரு கதையை யோசிச்சிருக்காரு அப்படின்னா இந்த படத்தில் நடிச்சிருந்த ஆக்டர்ஸும் அவங்க பங்குக்கு தரமாக நடிச்சு கொடுத்து நம்மளை அந்த கதைக்குள்ளேயே கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த படத்தில் நடிச்சிருந்த ஒவ்வொரு ஆக்டரும் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நடிச்சு கொடுத்துருக்காங்க. சிவனேந்தன் அப்படிங்கிற அந்த சின்ன பையனை வச்சு தான் கதையே ஃபுல்லாக நகருது. அந்த பையன்ல இருந்து அவனுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருந்த இன்னொரு பையன், அந்த பையனும் அவனோட நடிப்பை சிறப்பாகவே கொடுத்துருந்தான். அப்புறம் நம்ம சிவனேந்தனுக்கு அம்மாவா நடிச்சிருந்த அந்த அம்மாவோட நடிப்பும் இந்த கதையை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. அப்புறம் இந்த ஸ்கூல் டீச்சராக வர்ற நிக்கிலா அவங்களும் அவங்களோட ரோலில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த கதையில் அந்த பையனுக்கு அந்த டீச்சர் மேலே வர்ற அஃபெக்ஷனை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அது ஆடியன்ஸுக்கு தப்பாக கன்வே ஆகிரும் அப்படின்னு கரெக்டாக அந்த ஒரு கான்செப்டாக மூவ் பண்ணியிருக்காரு டைரக்டர். அவங்களோட பார்க்கில் மட்டும் இல்லை, அந்த பையனோட அக்காவாக ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க. அவங்களும் அந்த வாழைத்தார் தூக்குற வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே இடத்துல நம்ம கலையரசனும் வேலை பார்ப்பாரு. அப்போ அவங்க 2 பேருக்கும் இடையிலையும் லவ் ஆகிரும். அந்த ஒரு லவ் கான்செப்டையுமே ரொம்ப கவனமாக தான் மூவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி கான்செப்டால டைவர்ட் ஆகி அவர் சொல்ல வர்ற மெயின் கருத்து மக்களுக்கு கன்வே ஆகாமல் போயிடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிச்சு. லக்கிலி அவர் நினைச்ச மாதிரியே கதையோட மைய கருத்தா அவர் என்ன சொல்ல நினைச்சாரோ அதை முழுசா மக்களுக்கு கன்வே பண்ணியிருக்காரு. ஒருவேளை இந்த படத்தை பார்த்துட்டு படம் ரொம்ப ஸ்லோவா போகுது, படம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னுலாம் யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா அவங்க இந்த படத்தோட அடாப்ட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி படத்துல அந்த பையன் அவங்க அம்மாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன்லையும் சரி, அப்புறம் கிளைமேக்ஸ் சீன்லையும் சரி, அந்த பையனோட நடிப்பும் அவங்க அம்மாவோட நடிப்பும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மியூசிக் அண்ட் பிஜிஎம்ஸும் இந்த படத்துக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங் பில்லராக தான் அமைஞ்சிருக்கு. டைரக்டர் சொல்ல வர்ற கதையை நடிப்பில் எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்களோ அதே அளவுக்கு தன்னோட மியூசிக் மூலமாக கதையோட மைய கருத்தை நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக கன்வே பண்ணியிருக்காரு. கதைக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு சந்தோஷ் நாராயணன். அப்புறம் சினிமாட்டோகிராஃபியும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படம் பார்க்குற ஆடியன்ஸான நம்ம அந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு விஷுவல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது மாதிரி இந்த கதை டைரக்டர் மாரி செல்வராஜோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை தழுவிதான் அவர் இந்த படத்தை எடுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தாரு.
அப்படி இருக்கும்போது இதை ஒரு 2.5 மணி நேர படமா பார்க்கும்போதே நமக்கு இப்படி ஒரு வலியோட கலந்த ஃபீலிங்கை கொடுத்ததே, அந்த இடத்துல உண்மையாவே அவர் வாழ்ந்த அந்த நாட்கள், அவர் ரியலா அனுபவிச்ச வேதனைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே, அந்த மாதிரி அவர் வாழ்க்கையில நடந்த இன்சிடென்ட்ஸ்னால தான் மாரி செல்வராஜ் இது மாதிரி பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், அப்புறம் கடைசியா இந்த வாளை, இந்த மாதிரி படங்களை எடுக்கிறதுக்கு காரணம் போல. அண்ட் ஃபைனலா இந்த படத்தை பார்த்த டைரக்டர் பாலா, ஆக்டர் சூரி அண்ட் தங்கதுரை, இவங்க எல்லாம் மாரி செல்வராஜை கட்டி அணைச்சு ரொம்பவே உருக்கமா தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதுலயும் நம்ம எல்லாரையும் தன்னோட படத்தின் மூலமா அழுக வைக்கிற டைரக்டர் பாலாவையே இந்த படம் அழுக வச்சிருக்கு அப்படின்னா பாத்துக்கோங்க. வயதில்தான் அனுபவித்த வலியே வாழை என்ற பெயரில் திரைப்படமாக எடுத்துள்ள இயக்குனர் மாரி செல்வராஜ். கண்டிப்பா வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து, அதுவும் கிராமத்துல பிறந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பா கண்ணுல கண்ணீர் தார தாரையா கொட்டும். ஸோ மிஸ் பண்ணாம எல்லாரும் கட்டாயமா பார்க்க வேண்டிய ஒரு வாழ்வியல் கருத்துள்ள படம் தான் இந்த வாழை.